கணவரை இழந்தும் மாங்கல்யத்தோட இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாடகி உஷா உதுப் ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட குரல் ஆண்களோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைய இசை ஆசிரியர்கள் ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் அந்த பேட்டியில் ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. அந்த வகையில் நைட் கிளப் பாடகிய வந்தவங்க தான் உஷா உதுப். இவங்க கடந்த 50 வருஷங்களில் 17 இந்திய மொழிகள் 8 சர்வதேச மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்களோட குரல் இசைக்கேற்ப மென்மையா இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம், மியூசிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டோம் இசை ஆசிரியர் உஷாவை இசை வகுப்புல இருந்து வெளியேற்றிட்டாங்களாம். ஆனாலும் உஷா அதுக்காக துவண்டு போகவே இல்லையா. இசை மேல அவங்களுக்கு இருந்த ஆர்வம் காரணமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. அப்போதான் நம்மளோட குரலுக்கு மேற்கத்திய இசை சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சினிமா பாடல்களையும் மேற்கத்திய இசையில பாடியிருக்காங்க. மேல்நாட்டு மருமகள் படத்துல லவ் இஸ் ஏ பியூட்டிஃபுல் அப்படிங்கிற பாடலையும், அஞ்சலி படத்துல வேகம் வேகம் அப்படிங்கிற பாடலையும் இவங்க பாடியிருக்காங்க. இந்த நிலையில ஒரு பேட்டியில ரொம்பவே எமோஷனலாக பேசின உஷா உதுப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் 17 இந்திய மொழிகளில் பாடுவேன். அந்த பாடல்களோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடுவேன். எனக்கு 67 வயசாகுது. நான் 56 வருஷங்களாக பாடிட்டு வரேன். என்னோட பயணத்துக்கு என்னோட கணவர் ஜானி உறுதுணையாக இருந்தாங்க. என்னோட ட்ரெஸ்ஸு மேக்கப்பை கணவர் எப்போவுமே பாராட்டினதே கிடையாது. பத்ம விருதுக்கு நான் ஆஃப் ஒயிட்டில் ஒரு சேலை கட்டினதை பாராட்டினாங்க. இத்தனை வருஷங்கள் திருமண வாழ்க்கையில் அவர் பாராட்டினதை நான் மறக்கவே மாட்டேன். நான் சைவம், அவர் அசைவம். ஆனால் என்னோட கணவர் மீது இருக்கிற காதலால் மீன் உள்ளிட்ட அசைவங்களை சமைப்பேன். என்னோட திருமங்கலத்தை நானே வாங்கி போட்டுக்கிட்டேன். அதில் இந்துவோட அடையாளமும் கிறிஸ்துவ மதத்தோட அடையாளமும் இருக்கும். ஏன்னா என்னோட கணவர் கிறிஸ்துவர். என்னோட கணவர் 2 வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. இந்தியாவில் கணவரை இழந்துட்டா பூ, பொட்டு, மாங்கல்யம் எல்லாத்தையுமே திறந்துடுவாங்க. அதை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நான் அதை பண்ணினா வெளிவேஷம் போடுறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஏன்னா இது எல்லாமே என்னைய வலிமையாக வச்சுக்கிறது, என்னோட வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாக மாற்றுது. எனக்கு தெரியும் என்னோட கணவர் நான் பூ, பொட்டு, மாங்கல்யம் போடலை அப்படின்னா ஏன் முட்டாள் மாதிரி இதெல்லாம் பண்ணுற, உன்னோட வாழ்க்கையை எப்பவும் போல வாழு அப்படின்னு சொல்லுவார். இது எனக்கு அவரோட இழப்புக்கு தெரப்பியாக இருக்குது. உங்களுக்கு பூ, பொட்டு மேலே நம்பிக்கை இருந்தால் வச்சுக்கோங்க. அதுக்காக எல்லாரும் இதை பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நான் கணவரை இழந்துட்டு பாட போகும்போது பலருமே நினைக்கலாம், கணவரை இழந்துட்டு ஜாலியாக பாடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை சிரிக்க வைக்க நான் எத்தனை வலியோட ஜாலியாக பாடுறேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது. நான் நெத்தியில் வச்சுருக்கிற பொட்டு அக்ரலிக் பெயிண்ட், இதை கையால் அழிச்சாலே போயிடும். இது ஒரு ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே உருக்கமாக அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர் பற்றி பேசும்போது உஷாவோட குரல் தழுதழுத்து ரொம்பவே கண்கலங்கி பேசியிருந்தாங்க. உஷா உதுப் சொல்கிற மாதிரி சின்ன வயசுல இருந்தே பொட்டு, பூ வச்சுக்கும் போது கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அதை நாம ஏன் இழக்கணும்? பொட்டு, பூ வச்சா நிச்சயம் ஒவ்வொரு கணவரை இழந்த பெண்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை, வலிமை கிடைக்கும். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை, விருப்பப்பட்டவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதான் பலரோட கருத்தாவுமே இருக்குது. அன்மக்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.